பிரம்மாண்டமா பாத்தீங்கன்னா நந்தம்பாக்கத்துல ட்ரேட் சென்டர்ல ஒரு அரங்கு அமைச்சிருந்தாங்க. அந்த அரங்குக்கே பாத்தீங்கன்னா 50 லட்ச ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, அந்த டெனிஷாவுடைய நண்பர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வர்றது ஃபிளைட் டிக்கெட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிளைட் டிக்கெட்டு, பிசினஸ் கிளாஸ் ஃபிளைட் டிக்கெட்டு, 5 ஸ்டார் அகாமடேஷன், ஃபுட்டு, டிராவல் எல்லாமே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த அளவுல பாத்தீங்கன்னா 4 கோடி ரூபா வந்து ஜெயம் ரவி பண்ணியிருக்காங்க. படம் ரிலீஸுக்கு முன்னாடியே படம் அங்கதான் 4 கோடி ரூபாய். படம் ரிலீஸ்ல படம் தொடங்குற போதே பாத்தீங்கன்னா 4 கோடி ரூபாய். இந்த பக்கம் கெனிஷா, இந்த பக்கம் ஜெயம் ரவி என்ன வந்து அவங்க அம்மாட்ட சொல்ல வராங்கன்னா, அடுத்து வந்து இவங்க தான் நான் வாழ்க்கை துணைவை ஏத்துக்க போறேன் அப்படிங்கிறது வந்து மறைமுகமா சொல்ல வராங்க. ஆனா அந்த அம்மா பாருங்க, அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கண்ணீருக்கு அழுகிறாங்க. அவங்களுக்கு மனசுல வேதனை. அதாவது வந்து பையன் வந்து ஏற்கனவே போன ரூட்டே சரியில்லைன்னு நம்ம சொன்னோம். அதுல இருந்து வெளியில வந்து வேற பக்கமா வந்து தவறான பாதையில வந்து பயணிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு வேதனை வந்து ஒரு தாய், பெற்ற தாய்க்கு இருக்கு. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஆனந்த கண்ணீரா கூட இருக்க வாய்ப்பு இல்லையா? நான் கேட்குற இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அம்மா வந்தாங்க, அப்பா வரலையே, அப்பா எதனால வரல? மோகன், அதாவது எடிட்டர் மோகனும் வந்து சினிமா துறையில தான் இருக்காரு, அவரும் தயாரிப்பாளர் தான். ஜெயமரோட அப்பா இந்த விழாக்கு ஏன் வரல? என்ன காரணம்? மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் ஜெயம் ரவி ரவி மோகன் ஸ்டுடியோஸ் அப்படின்னு நேற்று ஒரு புதிய நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு. 2 படத்தை தயாரிக்க போறதாகவும் அதுல ஒரு படத்தை அவரே இயக்க போறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா, ஜெயம் ரவிக்கு எதுக்கு இந்த வேலை, வளர்ந்துன்னு கொட்ட போட்ட தயாரிப்பாளர்கள்லாம் தயாரிப்புல இருந்தே வெளியேறிட்டாங்க, இவருக்கு என்ன தெரியும் தயாரிப்பு பத்தி அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு தயாரிப்பாளரா அவருடைய இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்ல வந்து ஜெயம் ரவி பத்தி ஒரு 4-5 வார்த்தை அதை சொல்லிட்டு வந்து நம்ம இந்த கண்டென்ட்ல போகலாம். ஜெயம் ரவி அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு அன்பானவர், கனிவானவர், பண்பானவர். அதான் உண்மை. அதாவது வந்து அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லார்கிட்டையும் அன்பாவும் பண்பாவும் மரியாதையும் நடந்துக்கூடிய ஒரு நடிகர். கிட்டத்தட்ட அவரும் பார்த்தீங்கன்னா சினிமா துறைக்கு நடிக்க வந்து 20-22 வருஷங்கள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி மேலே எந்த அப்பழுக்கும் இல்லாமல் நடிச்சிட்டு வந்தார். யாருமே வந்து ஜெயம் ரவி பற்றி எதுவுமே தப்பாக சொல்ல மாட்டாங்க. ஒரு வார்த்தை கூட ஜெயம் ரவி பற்றி தப்பாக சொல்ல மாட்டாங்க. ஆட்டிடியூடாக நடந்துட்டாரு, திமிரா நடந்துட்டாரு அப்படிலாம் நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த நடிகையோடையும் தொடர்பு படுத்தி ஜெயம் ரவி வந்து கிசுகிசுக்கப்பட்டதும் இல்லை. ஜெயம் ரவி வந்து அழகா அவருடைய சினிமா கேரியர், அவரோட ட்ராக் வந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி, அதாவது வந்து சுஜாதா விஜயகுமார் அவங்களுடைய மகள் ஆர்த்தியை வந்து ஜெயம் ரவி வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேருக்கும் ஒரு காதல் மலருது. அந்த காதல் வந்து திருமணத்துல முடிகிற ஒரு சூழ்நிலையில ஜெயம் ரவி வந்து அவங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து சுஜாதா விஜயகுமார் அவங்களுடைய பாரம்பரியம் அது எல்லாருக்குமே தெரியும். அது கல்பனா ஹவுஸ்ன்னு வந்து சாந்தோம்ல இருக்கு. அவங்களும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல வருடங்களா வந்து சினிமா துறையில தான் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய மகள் ஆர்த்தியை நான் வந்து காதலிக்கிறேன், திருமணம் செஞ்சுக்க போறேன்னு சொல்லும்போது ஜெயமரோட அப்பா அம்மா வந்து கடுமையா எதிர்க்கிறாங்க. வேண்டாம், நமக்கு செட் ஆகாது, அந்த குடும்பம் நமக்கு செட் ஆகாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடுமையா எதிர்க்கிறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, ஜெயம் ரவியோட அப்பா அவர் வந்து எடிட்டர் மோகன், அவரை பத்தி சில வார்த்தைகள் என்ன அப்படின்னா, சினிமா துறையில பல வருடங்களா அவரும் வந்து டிராவல் பண்ணிட்டு பல படங்களை வந்து டப்பிங் படங்கள்லாம் வாங்கி வெளியிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மகன் வந்து நடிக்க வர ஆரம்பிச்சப்ப அவர் வந்து ஜெயம்ங்கிற படத்தை வந்து அவரே தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவருடைய நிறுவனத்தின் பேர்ல வந்து பல படங்கள் தயாரிச்சிருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எப்படி ஜெயம் ரவி மேல எந்த குற்றமும் சொல்ல முடியாதோ அந்த அளவுக்கு வந்து எடிட்டர் மோகன் மேலேயும் எந்த விதமான தப்பான விஷயமும் சினிமாவில் கிடையாது. எடிட்டர் மோகன்னா ஒரு ஜென்டில்மேன், ரொம்ப நாகரிகமா நடந்துப்பார் அப்படிங்கிற பேரோட இருந்தாரு, இன்னைக்கும் இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகள், அதாவது வந்து ராஜா, ஜெயம் ராஜா, அவர் வந்து ஒரு இயக்குனரா அறிமுகமாகறாரு. அவரை பத்தியும் பார்த்தீங்கன்னா எந்த பேச்சு பொருளும் கிடையாது. சினிமாவில் யாரும் தப்பா பேச மாட்டாங்க. ஜெயம் ரவியை பத்தியும் யாரும் பேச மாட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இது வந்து நமக்கு செட் ஆகாது. ஒரு கட்டுக்கோப்பான குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்துல இருந்து நம்ம இந்த இடத்துல பொண்ணு எடுத்து திருமணம் செய்தா சரியா வராதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா வந்து இந்த எதிர்ப்பை மீறி வந்து ஜெயம் ரவி வந்து அந்த இடத்துல தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன், ஆர்த்தியை தான் நான் திருமணம் செஞ்சுப்பேங்கிறதுல வந்து ஒரே பிடியா நிற்கிறார். ஸோ ஆர்த்தியோடைய திருமணம், ஜெயம் ரவி ஆர்த்தி திருமணம் வந்து நடக்குது. ஸோ ஜெயம் ரவி ஆர்த்தி திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல இவங்க எதிர்க்கிறாங்கல்ல, அப்பா அம்மா வந்து இந்த திருமணம் வேணாங்கிறாங்க. அதுக்கப்புறம் எதிர்ப்பை மீறி இந்த திருமணம் வந்து ஜெயம் ரவி செஞ்சுக்கிறாரு. இந்த திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி சுத்தமாவே மாமியார் வீட்டிலேயே போய் தங்க ஆரம்பிச்சிடுறாரு. முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா மருமகன் வந்து நம்ம வீட்டோட இருக்கணும், நம்ம கட்டுப்பாடுல இருக்கணும்,
நம்ம சொல்றத கேட்கணும். அவர் ஒரு பெரிய நடிகரா இருக்காரு. ஸோ அவர் வந்து இன்னைக்கு அவருக்கு இருக்கிற பிரபலமான ஒரு ஒரு பேரை, அவருக்கு இருக்கிற சினிமா மார்க்கெட்டை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே பார்த்தீங்கன்னா, அதாவது சுஜாதா விஜயகுமாரும் ஆர்த்தியும் சேர்ந்து ஜெயம் ரவியை வந்து ஒரு ஒரு கைபொம்மை மாதிரி தான் பயன்படுத்துறாங்க. ஜெயம் ரவி அவங்க சொல்றதுதான் கேட்கணும். ஜெயம் ரவி அதாவது வந்து என்ன காஸ்டியூம் போடணும், என்ன ஷூ போடணும், இது எல்லாமே வந்து அவருடைய மனைவி சொல்படி தான் ஜெயம் ரவி கேட்கணும். அவருடைய மனைவிக்கு வந்து அவருடைய அம்மா அதாவது சுஜாதா விஜயகுமார் வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியுடைய சினிமா வாழ்க்கை அதாவது தொழில்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து சுஜாதா விஜயகுமார் வந்து கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெயம் ரவி வந்து நடிக்க வேண்டிய படம் என்ன, யார் வந்து இயக்குனர், என்ன கதையை வந்து அவர் நடிக்கணும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்றாங்க. யாருன்னா சுஜாதா விஜயகுமார் தான் முடிவு பண்றாங்க. மருமான்ட்ட சொல்றாங்க, தம்பி நீங்க இந்த படத்துல நடிங்க, இந்த கதையில நடிங்க, இந்த இயக்குனர்கிட்ட நடிங்கன்னு. அவங்க தேர்வு செய்யறது எல்லாமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து தப்பான முடிவா இருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா பூமி, அகிலன், சைரன் இப்படி நிறைய படங்கள் வந்து ஜெயம் ரவிக்கு தோல்வியா அமையுது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களே பாத்தீங்கன்னா சுஜாதா விஜயகுமாரே தயாரிப்பாளரா மாறி ஜெயம் ரவியை வச்சு தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த படங்கள் எல்லாமே அதுவும் தோல்வி படங்களா முடியுது. இப்படி இருக்கிற நிலைமையில ஜெயம் ரவியோட மார்க்கெட், சினிமா மார்க்கெட் என்பது ஒரு சரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த 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 பிடி இந்த எப்படி சொல்றது, மாமியார் அப்புறம் மனைவி இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஜெயம் ரவி கிட்டத்தட்ட 10-12 வருஷம் இருக்காரு. அவங்க அதாவது வந்து ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்களுடைய இனிமே தொடர முடியாது, அழுத்தங்கள் ஜாஸ்தியா இருக்கு, நெருக்கடி ஜாஸ்தியா கொடுக்குறாங்க, சுதந்திரமா நம்ம செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஜெயம் ரவி வந்து அந்த திருமண பந்தத்தை உடைச்சிட்டு வீட்டு விட்டு வெளியில வராரு. அதாவது இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இவர் ஒரு பிரபல நடிகரா இருக்காரு, ஒரு நல்ல மனிதரா இருக்காரு, நிச்சயமா இப்படி ஒரு டேரிங்கான ஒரு முடிவு, அதாவது வந்து தைரியமான ஒரு முடிவு, அதாவது உடைச்சிட்டு இந்த திருமண பந்தத்தை உடைச்சிட்டு போவார்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அப்படி ஒரு முடிவு ஜெயம் ரவி எடுத்துட்டு வெளியில போனப்ப எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. அதாவது வந்து நம்ம கையில இருந்த பொருளை வந்து விட்டுட்டோமே, இனி எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற முயற்சியில இவங்க ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஜெயம் ரவி இவங்க கிட்ட சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எங்கேயோ போய் ஓடி ஒழியலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறாரு. அது கோவா. கோவால போகும்போது பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியுடைய நண்பர், அவரும் ஒரு நடிகர் தான், பேர் வேண்டாம், அவர் மூலமா பாத்தீங்கன்னா நம்ம கெனிஷாவுடைய அறிமுகம் வந்து ஜெயம் ரவி கிடைக்குது. கெனிஷா அப்படிங்கிற கேரக்டர் யார் அப்படின்னா வந்து இந்த பப்ல பாடக்கூடியவங்க. கோவால எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா பப் இருக்கும். டோட்டலா பாத்தீங்கன்னா நைட் லைஃப் தான் கோவால. ஸோ அந்த பப்ல பாடக்கூடிய ஒரு பாடகியா தான் வந்து கெனிஷா வந்து இருக்காங்க. அவங்க அதான் தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட அறிமுகம் கிடைக்குது ஜெயம் ரவிக்கு. இன்னொரு விஷயம், அவங்களோட அடுத்தடுத்து ஜெயம் ரவி பழகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலராகவும் இருக்காங்க. அதாவது வந்து ஆன்மீக மருத்துவர் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். இந்த ஆன்மீக மருத்துவருடைய வேலை என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ கை உடைஞ்சிருச்சு, இப்போ வந்து உங்களுக்கு ஃபீவரு, தலை வலிக்குது, உடம்பு வலிக்குது அப்படின்னா நீங்க டாக்டர்கிட்ட போகலாம், மாத்திரை மருந்து கொடுப்பாங்க, சாப்பிட்டா சரியாயிடும். கை உடைஞ்சிருச்சுன்னா கட்டு போடுவாங்க, 3 மாசத்துக்கு வந்து கை அசைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சரியாயிடும். ஆனா இந்த மனசு உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்படுங்க. மனசு உடைஞ்சு போச்சு அப்படின்னா அது வேதனையில இருக்காங்க, பிரச்சனையில இருக்காங்க, அவங்களால அவங்களுடைய மனசை வந்து சரிப்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல வந்து அவங்களுடைய அதாவது வேதனையான சூழ்நிலையில அவங்க வேற யாராவது ஒருத்தவங்களுடைய உதவியை தேடுவாங்க. அப்படி தேடி போறவங்க தான் இந்த ஆன்மீக மருத்துவர். இவங்க வந்து இந்த மாதிரி வந்து அதாவது வந்து கஷ்டம், துன்பம், பிரச்சனை, குடும்பத்து பிரச்சனை என்ன வேணாலும் இருக்கலாம். அது வந்து இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேச்சு மூலமாவே குணப்படுத்துவாங்க. இப்படி இருக்கக்கூடாது, இப்படி பண்ணணும், நீங்க அடுத்தடுத்து படிக்கு போகணும், நல்லா வரணும், நீங்க ஒரு இடத்துல தேங்கி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அவங்க கொடுக்குற அட்வைசஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அறிவுரைகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஊக்கப்படுத்தும். இவங்களை வந்து அடுத்து மறுபடியும் வந்து புத்துணர்ச்சியோட எந்திரிச்சு வர அளவுக்கு வந்து இவங்களை செய்யும். இதுதான் வந்து ஆன்மீக மருத்துவருடைய வேலை. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலரா இருக்கிறதுனால இவங்க கிட்ட ஜெயம் ரவி வந்து இவருடைய கஷ்டத்தை போய் சொல்றாரு. உண்மை, அப்படிதான் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சொல்லும் போது அவங்க வந்து ஜெயம் ரவிக்கு ஆறுதலா பல விஷயங்களை வந்து சொல்றாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அவங்க 2 பேர், அதாவது வந்து கெனிஷா அவங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காதல் மலர ஆரம்பிக்குது. அது நம்ம சொல்லல, இது வந்து எல்லாருக்குமே தெரியும். நேத்திக்கு பாத்தீங்கன்னா அந்த மேடையிலே ஜெயம் ரவி என்ன சொல்றாருன்னா, அதாவது கெனிஷா எனக்கு கிடைச்சது வந்து ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது ஸோ 2 பேருக்குள்ளே ஒரு காதல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு காதலா மலர்ந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி இன்னொரு வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறாரு, தேட ஆரம்பிக்கிறார். சட்டப்படி வந்து ஆர்த்தியோட விவகாரத்து ஆகல. ஸோ அதனால இப்போ உடனே திருமணம் செஞ்சுக்க முடியாது. விவகாரத்து ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிச்சயமா கெனிஷாவை தான் திருமணம் செஞ்சுக்குவார் போல, அப்படிதான் தெரியுது போற போக்கெல்லாம் பார்த்தா. இப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க ஒரு விஷயத்த முக்கியமா கவனிக்கணும். என்னன்னா
கெனிஷா அவங்க வந்து பல பேருக்கு வந்து இந்த மாதிரி, அதாவது வந்து ஆன்மீக மருத்துவராக இருந்திருக்காங்க. எத்தனையோ பேருக்கு வந்து அவங்க வந்து மருத்துவம், அதாவது வந்து ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி அவங்க குணப்படுத்தியிருக்காங்க. ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா கோவாக்கு வரக்கூடிய பல பேர் வந்து கெனிஷா கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டிருக்காங்க, அறிவுரைகள் கேட்டிருக்காங்க. ஸோ கெனிஷாக்கு பல நண்பர்கள் இருக்காங்க. அதாவது வந்து இவர்கிட்ட வந்து மருத்துவ உதவி கேட்டு குணமாயி இன்னைக்கு வந்து உலக அளவில் இருக்கிற பல பேர் பார்த்து கோடிக்கணக்கான பணம் உடையவங்க, செல்வம் உடையவங்க எல்லாம் பல இடங்கள்ல இருக்காங்க. ஸோ கெனிஷா, ஜெயம் ரவி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரவி மோகன் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வந்து தொடங்குறாங்க. இதுதான் இங்கதான் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு வந்து ஜெயம் ரவி வராரு. அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வந்து தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி யாருமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தது இல்லை. குறிப்பா வந்து ஜெயம் ரவி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நடிகரா இருந்திருக்காரு. அவங்க அப்பா ஒரு தயாரிப்பாளர் இருந்திருக்காரு. ஆனா இவருக்கு தயாரிப்பு துறையில அனுபவம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு சோபிஸ்டிகேட்டடான லைஃப், அதாவது வந்து ஒரு வசதியான வாழ்க்கை, ஒரு காரு, பங்களா, ஒரு ஸ்விம்மிங் பூலு, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்றது அப்படின்னு ஒரு வசதியான ரிலாக்ஸ்டான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நடிகரா வந்து ஜெயம் ரவி இத்தனை வருஷம் இருக்காரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கஷ்டங்கள்லாம் ஜெயம் ரவி பார்த்திருப்பாரா அப்படின்னா நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில என்ன சினிமா வட்டாரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெயம் ரவி, கெனிஷா 2 பேரும் தான் இந்த ரவி மோகன் ஸ்டுடியோஸ்ல வந்து பார்ட்னர்ஸ், பங்குதாரர்களா இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசி இந்த வந்து நேத்திக்கு வந்து அந்த பூஜையை போட்டிருக்காங்க. 2 படத்துக்கான பூஜையை போட்டிருக்காங்க. அந்த 2 படத்துக்கான பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக அளவுல பாத்தீங்கன்னா கெனிஷா அவங்களுடைய, நான் சொன்னேன்ல மருத்துவ உதவி செஞ்சு உலக அளவுல இருக்காங்கல்ல, அந்த மாதிரி கெஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜைக்கு கூப்பிட்டுருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா முதல் 2-3 வருஷத்துல பாத்தீங்கன்னா கோட் சூட் போட்டுட்டு ஒரு ஒரு முக்கியமான நபர்களா வந்து அவங்க இருப்பாங்க. அவங்க யாரும் சினிமா துறையை சேர்ந்தவங்களா, சினிமா தொடர்புடையவங்களா அப்படின்னா கிடையாது. ஆனா இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இவங்க ஆரம்பிக்கிற படத்தை அவங்க வாங்குவாங்க, அவங்க வந்து விநியோகம் பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பூஜையே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா நடந்திருக்கு. இதுக்கு 2 படத்துக்கும் நடிகர்களுக்கு கொடுத்த அட்வான்ஸு, டெக்னீஷியன்ஸ் கொடுத்த அட்வான்ஸு, பிரம்மாண்டமா பார்த்தீங்கன்னா நந்தம்பாக்கத்துல ட்ரேட் சென்டர்ல ஒரு அரங்கு அமைச்சிருந்தாங்க. அந்த அரங்குக்கே பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா செலவழிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல அந்த கெனிஷாவுடைய நண்பர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவுல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட் டிக்கெட்டு, பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட் டிக்கெட்டு, 5 ஸ்டார் அகாமடேஷனு, ஃபுட்டு, டிராவல் எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுல பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபா வந்து ஜெயம் ரவி பண்ணியிருக்காரு. படம் ரிலீஸுக்கு முன்னாடியே, படம் அதுதான் ஆரம்பிக்கிறதுக்கு அங்கதான் முன்னாடியே 4 கோடி ரூபாய். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு படம் ரிலீஸ் இல்ல, படம் தொடங்குற எடுக்கிறதுக்கு முன்னாடி. போதே பாத்தீங்கன்னா 4 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. இது உண்மையான தகவல். ஸோ இன்னொரு விஷயம், 4 கோடி செலவழிச்சு ஒரு கார்ப்பரேட் நிறுவனமா வந்து இவங்க இந்த நிறுவனத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துல எடுக்கப்படுற முதல் படத்தை பாருங்க, யோகி பாபு கதாநாயகன். ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் எடுக்கிற முதல் படத்துல யோகி பாபு கதாநாயகன். யோகி பாபு வந்து காமெடி நடிகர். அவர் வந்து பல காமெடி படங்கள்ல நடிச்சிருக்காரு, ஹீரோவா நடிச்சார், காமெடி ஹீரோவா நடிச்சாரு. கதை நல்லா இருந்தா ஓடும்ல சார்? நிச்சயமா நல்லா இருந்தா ஓடும் சார். நான் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு புரிதலுக்காண்டி சொல்றேன். இப்ப லைக்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல இருந்து வந்தாங்க, படங்கள் தயாரிக்கணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1000 கோடி முதலீடோட வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை நோக்கி வந்தாங்க. அவங்க யாரை வச்சு படம் எடுத்தாங்க? ரஜினிகாந்த் வச்சு எடுத்தாங்க, விஜய் வச்சு எடுத்தாங்க, அஜித் வச்சு எடுத்தாங்க, கமலை வச்சு எடுத்தாங்க, இன்னும் பிரபலமான நடிகர்களை வச்சு லைக்கா படங்கள் தயாரிச்சாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்டுங்கிறது வந்து இந்த பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு இருக்கா? ஒரு கார்ப்பரேட் நிறுவனம்னு சொல்றாங்க. அவங்க முதல் கதாநாயகனா யோகி பாபு போடுறாங்க. இது ஒரு பக்கம். சரி, நீங்க சொல்ற மாதிரி யோகி பாபு வச்சு ஒரு காமெடி படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. காமெடி படம் எடுக்கிறதுக்கு முதல்ல வந்து காமெடி சென்ஸ் உள்ள இயக்குநர்கள் தான் அந்த படங்களை எடுக்க முடியும். காமெடிங்கிறது வந்து எல்லாராலையும் எடுக்க முடியும். இப்ப சுந்தர் சி இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. தொடர்ந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல வருடங்களா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வெற்றி பட இயக்குனரா இருக்காரு. அப்படின்னா அந்த சென்ஸோட எடுப்பாரு. ஒரு காமெடி படத்தை சுந்தர் சி எடுத்தாருன்னா அது ஹிட் ஆகும். சக்தி சிதம்பரம் எடுத்தாருன்னா அப்படி ஹிட் ஆகும். இப்போ வந்து ஒரு வி சேகர் எடுத்தா ஹிட் ஆகும். இந்த ட்ரேடிங், அந்த டைரக்டர்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு பிராண்ட் உண்டு. அப்படி வந்து ஜெயம் ரவிக்கு இயக்கம்னாலே என்னன்னு தெரியாது. இதுதான் உண்மை. இது வரைக்கும் படம் இயக்குறதுனா என்னன்னு ஜெயம் ரவிக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய இயக்குனர் அப்படிங்கிறது வந்து ஜெயம் ரவி வந்து முன்னிறுத்தி வரார். இவ்வளவு படத்துல நடிச்ச அனுபவம் இருக்குது இல்லையா, அதை வச்சு படம் சார் எல்லாமே வந்து நீங்க வந்து நடிச்ச அனுபவங்கள்ல வந்து இயக்குனர் ஆகணும் அப்படின்னா பல பேர் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. கமலஹாசன் வந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளா நடிச்சுட்டு வர்றாரு. அவரை மாதிரி ஒரு ஜாம்பவானே கிடையாது. அத்தனை நாலேஜ் உள்ளவர். அதாவது சினிமா தவிர்த்து உலக அளவுல பாத்தீங்கன்னா எல்லா நாலேஜ் உள்ள ஒரு நடிகர். அவராலே பெரிய இயக்குனரா சக்சஸ்ஃபுல்லா நிக்க முடியலையே, இதான உண்மை. இப்ப தனுஷ் பாத்தீங்கன்னா வெற்றி பட நாயகனா இருக்காரு, வெற்றி பட இயக்குனரா இருக்காருன்னா நடுவுல பண்றாரே தவிர முழு வெற்றி வந்து கிடைக்காது. நீங்க உங்க போக்கஸ் இப்ப வந்து அந்த ஒரு
பெரிய பெரிய ஒரு துறையில நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா, இப்ப ஜெயம் ரவி அவர் நடிகர், அந்த துறையில மட்டும் ஃபோக்கஸ்டா போனார்னு வச்சுக்கோங்க, அந்த வெற்றியை வந்து ஒரு தக்க வச்சுக்கலாம். நீங்க வந்து ஃபோக்கஸ் டைவர்ட் ஆகுறீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இயக்குனரா வரீங்க. இயக்குனருங்கிறது வந்து சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு யூனிட்டே வந்து நீங்க வழிநடத்தி கொண்டு போகணும். கதை வந்து சரியா இருக்கணும், எடுக்கிற விதம் சரியா இருக்கணும். அது காமெடி படமா இருக்கிறதுனால அந்த காமெடி படமா அதை எடுக்கணும். இது எல்லாம் இருந்தாதான் நீங்க வெற்றி அடைய முடியும். ஸோ அது வந்து, அதாவது ஆர்டினரி மேன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து, அது காமெடி படமா தான் இருக்க வாய்ப்பு இருக்கா? என் சீரியஸான படமா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? சார் ஆர்டினரி மேன் நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க சார். அதாவது வந்து நீங்க வந்து எந்த ஜேர்னர்ல ஒரு நடிகரை புக் பண்றீங்களோ அந்த ஜேர்னர்ல அந்த நடிகரை வந்து நீங்க படம் எடுத்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு ரிஸ்க் கம்மி. மண்டேலா மாதிரி ஒரு படம், அது வந்து எப்பயாவது யாராவது எடுப்பாங்க, அதுல சக்சஸ் பண்ணுவாங்க. அதுவும் யோகி பாபு ஏதோ ஒரு ரேரான படம், அது நல்ல படம் தான். ஆனா எல்லா படமும் யோகி பாபு நடிச்ச படமும் மண்டேல மாதிரியா இருக்கா? மண்டேல கிடையாது. யோகி பாபு நடிச்ச படங்கள் எல்லாம் காமெடி படங்கள். அவர் வந்து ஒரு காமெடி நடிகர்னு முத்திரை குத்தப்பட்டவர். ஸோ அவரை வச்சு நீங்க வந்து காமெடி தான் எடுத்தாதான் உங்களுக்கு வந்து உத்தரவாதம் ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு ப்ராஜெக்ட். இது வந்து இந்த ப்ராஜெக்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேள்விக்குறியான ப்ராஜெக்ட். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோவா நடிக்கிறாரு, எஸ்.ஜே. சூர்யா அவர் கூட நடிக்கிறாரு. ஸோ அந்த படத்துக்கு, அவர் ஹீரோவா நடிக்கிற அந்த படத்துக்கு யார் இயக்குனர் அப்படின்னா, ஒரு காமெடி படம் இயக்கக்கூடிய ஒரு இயக்குனரை கொண்டு வந்து இதில் போட்டிருக்காரு. அதாவது யார் அப்படின்னா, நம்ம டிக்கி லோனான்ற படம், அப்புறம் பாத்தீங்கன்னா வடக்குப்பட்டி ராமசாமி, இந்த படத்தெல்லாம் டைரக்ட் பண்ண கார்த்திக் யோகி, அவர் வந்து இது வரைக்கும் காமெடி படங்கள் தான் எடுத்திருக்காரு. ஸோ அவரை வந்து இங்க வந்து டைரக்டரா போட்டிருக்காங்க. ஸோ மொத்தத்திலே பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டிசைனே வந்து ரொம்ப போராது, இதுதான் உண்மை. கூட வந்து ஒரு 3 ஹீரோயின் நடிக்கிறாங்கன்னு காமிக்கிறாங்க. அந்த 3 ஹீரோயின் யாராவது லைம் லைட்ல இருக்காங்களா, யாராவது இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்களா, இதுக்கு முன்னாடி படங்கள் நடிச்சவங்களா அப்படின்னா அவங்கள பத்தி எந்த தகவலும் இல்ல. ஒரு படத்துல ஒரு பொண்ணு நடிச்சிருந்தாங்க, சின்ன சின்ன படங்கள் அதுதான் நடிச்சிருந்தாங்க. சார் சொல்றேன். ஒரு பிரபலமான கதாநாயகி கூட நடிக்கிறது எப்படி? ஜெயம் ரவி ஒரு பிரபலமான கதாநாயகன், அவர் கூட ஒரு பிரபலமான கதாநாயகி நடிக்கிறது எப்படி? யாரோ எவரோ நடிக்கிறது எப்படி? இப்ப ஜெயம் ரவி படம் நடிக்கிறாரு, ஒரு படம் தயாரிக்கிறாரு, அந்த படத்துல வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு, இல்ல நெல்சன் இயக்குறாரு, அட்லி இயக்குறாரு, இல்ல கார்த்திக் சுப்ராஜ் இயக்குறாருன்னா அது வேல்யூ கூடும். நீங்க வந்து எல்லாமே வந்து நீங்க மைனஸா வச்சு ஒரு ஒரு பூஜையை போடுறீங்க. அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது பூஜை அப்படின்ற பேர்ல பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியும் கெனிஷாவும் ஒரே காஸ்டியூம்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்தாங்க. ஜெயம் ரவி வந்து கெனிஷாவை புகழ்ந்து பேசுறாரு, கெனிஷா வந்து ஜெயம் ரவியை புகழ்ந்து பேசுறாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அம்மாவை வந்து மேடைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு, இந்த பக்கம் கெனிஷா, இந்த பக்கம் ஜெயம் ரவி என்ன வந்து அவங்க அம்மாட்ட சொல்ல வராங்கன்னா, அடுத்து வந்து இவங்க தான் நான் வாழ்க்கை துணைவை ஏத்துக்க போறேன் அப்படிங்கிறது வந்து மறைமுகமா சொல்ல வராங்க. ஆனா அந்த அம்மா பாருங்க, அந்த அம்மா பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அவங்களுக்கு மனசுல வேதனை. அதாவது வந்து பையன் வந்து ஏற்கனவே போன ரூட்டே சரியில்லைன்னு நம்ம சொன்னோம், அதுல இருந்து வெளியில வந்து வேற பக்கமா வந்து தவறான பாதையில வந்து பயணிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு வேதனை வந்து ஒரு தாய், பெற்ற தாய்க்கு இருக்கு. ஸோ இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஆனந்த கண்ணீரா கூட இருக்க வாய்ப்பு இல்லையா? ஆனந்த கண்ணீர் மாதிரியா அவங்களுக்கு இருந்துச்சு? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அந்த அம்மா நேத்திக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுதது வந்து ஆனந்த கண்ணீர் மாதிரி இருந்துச்சா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எப்படியாவது தன்னை வந்து இந்த குடும்பத்து மருமகளா நம்ம காமிச்சுக்கணுங்கிறதுக்காண்டி அவங்க வந்து கீழே மண்டி போட்டு உட்காந்து ஜெயம் ரவி அம்மாட்ட பேசுறாங்க. இந்த பக்கம் இவர் மகன் விட்டுருங்க, ஆனா அவங்க ஏத்துக்க மறுக்கல. அவங்க வந்து மேடையில அழுததும் அவங்க எந்திரிச்சு போன விதங்களையும் நீங்க பாருங்க. ஜெயம் ராஜா அவர் வந்து ஒரு அண்ணன், என்ன செய்ய முடியும்? தம்பி ஒரு விழா நடத்துறாரு, படம் ஒரு நிறுவனம் தொடங்குறாரு, நம்ம வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறதுனால வந்திருக்காரு. நான் கேட்கற இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அம்மா வந்தாங்க, அப்பா வரலையே, அப்பா எதனால வரல? மோகன், அதாவது எடிட்டர் மோகனும் வந்து சினிமா துறையில தான் இருக்காரு, அவரும் தயாரிப்பாளர் தான். ஜெயமரோட அப்பா இந்த விழாக்கு ஏன் வரல? என்ன காரணம்? அவர் வரல, அவர் மறுக்கிறாரு, அவர் வர மறுக்கிறாரு, அவர் விருப்பம் இல்லை. அதாவது இந்த மாதிரி ஒரு மேடையில கொண்டு வந்து அவங்க அம்மா கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சா மத்தவங்க தப்பா பேசுவாங்க, இதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்றோங்கிற மாதிரி இருக்கும். உடல்நிலை காரணமா கூட வராம இருந்திருக்கலாம். அதெல்லாம் இல்ல, உடல்நிலை காரணம்னா அவர் வந்து படுத்த படுக்கையெல்லாம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? உடல்நிலை காரணம்னா இன்னைக்கு நடக்கிற விழாவை நாளைக்கு நடத்துங்க, நாளை கழிச்சு நடக்கிற விழாவை 1 மாசம் 15 நாள் கழிச்சு நடத்துங்க, இல்ல முன்ன நடத்துங்க பின்ன நடத்துங்க, அதெல்லாம் காரணமே கிடையாது. நம்ம எது வேணாலும் காரணமா சொல்லலாம். அப்பா வரலைங்கிறது தான் உண்மை, அப்பா வர மறுத்தாருங்கிறது தான் உண்மை. ஏன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நானும் துணை போனேங்கிற மாதிரி என்னையும் சேர்த்து பேசுவாங்க, அதை நான் விரும்பல, அதனால நான் இந்த விழாக்கு வரல அப்படின்னு அவர் ஒதுங்கிட்டார். இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா? குடும்பத்துக்குள்ள வந்து இது இந்த இந்த திருமணத்துக்கு விருப்பம் இல்லைங்கிறது வந்து ரொம்ப வெளிப்படையா தெரியுது. ஸோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்றது, அதாவது கோடிகள், 4 கோடி ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இந்த பூஜைக்கே வந்து ஜெயம் ரவி செலவழிச்சிருக்காரு. 2 படம் சினிமா துறையில சார், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிற படங்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வியாபாரம் ஆகும். ரொம்ப வெளிப்படையா சொல்ல போனா
கருப்பு படம் டிஜிட்டல் போல, ஜனநாயகன் படம் வியாபாரம் ஆகல. இன்னும் பாத்தீங்கன்னா பிரபலமான படங்கள் இருந்தது, நாளைக்கு ரிலீஸ் ஆக போற மதராசி படம் இன்னும் வந்து வியாபாரம் ஆகல. இப்படி இருக்க சினிமாவுடைய நிலவரம். இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ். அதாவது விஜய் ஒரு பெரிய கதாநாயகன், சூர்யா ஒரு பெரிய பெரிய கதாநாயகன், பெரிய காம்பினேஷன், பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள், இதெல்லாம் இருந்தே பாத்தீங்கன்னா வியாபாரம் ஆக மாட்டேங்குது. அப்படிப்பட்ட டிஜிட்டலோ சேட்டலைட்டோ வியாபாரம் ஆகலன்னு சொல்றாங்க. அதான் உண்மை. இதுக்கு முன்னாடி வந்து ரெட்ரோ படத்தினுடைய டிஜிட்டல் இன்னும் வியாபாரம் ஆகல, சேட்டலைட் இன்னும் வியாபாரம் ஆகல. ஸோ இதெல்லாம் சினிமா துறையில இதுதான் உண்மையான நிலவராச்சு. ஜெயம் ரவி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா வந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் ஹீரோவா, அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கா, அவரை வச்சு வியாபாரம் ஆகுமா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி. அவர் நடிச்ச படங்கள்லாம் பாருங்க, சைரனு, அகிலன்னு, அப்புறம் பூமி, அப்புறம் காதலிக்க நேரமில்லை, இன்னொரு ஏதோ ஒரு படம்லாம் நடிச்சாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே தோல்வி படங்கள், பெரிய தோல்வி படங்கள். இன்னைக்கு ஜெயம் ரவியோட மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஜீரோ. அவர் ஹீரோவா ஜீரோவானா ஜீரோ. அதான் உண்மை. உண்மையை பேசணும்னா அதுதான். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில சப்போர்ட்டிங்கா இருக்கிறவங்களாவது வந்து பலமா இருக்கணுமா இல்லையா? ஒரு தயாரிப்பு நிறுவனத்துல ஒரு படம் தயாரிக்கும் போது ஸோ எதுவுமே இல்லாம அவசரமா, இது வந்து எப்படின்னா ஒரு பெரிய இயக்குனர் வரமாட்டாங்க, ஒரு பெரிய நடிகை வரமாட்டாங்க, அவசர அவசரமா வந்து ஒரு பூஜையை போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன தேவைன்னு தெரியல. ஒரு ஈகோ காரணமா கூட ஆரம்பிச்சிடலாமோ? ஏற்கனவே மாமியார் வந்து ஒரு படம் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு போட்டியா, இல்லைன்னா வந்து நானே தனியா படம் தயாரிக்கிறேன் பாரு அப்படிங்கிற ஒரு ஈகோல கூட ஆரம்பிச்சிருக்க வாய்ப்பு சார். ஈகோ காரணமா ஆரம்பிக்கிறேங்கிற பேர்ல வந்து மறுபடியும் உங்க தலையில வந்து மண்ணை தூக்கி போட்டுப்பீங்களா? ஏற்கனவே நீங்க வந்து பிரச்சனையில இருந்து வெளில வந்திருக்கீங்க, ஏற்கனவே நீங்க வந்து சிக்கல்ல இருந்து வெளில வந்திருக்கீங்க, அங்க நரகம்னு சொல்லிதான் நீங்க வந்து வெளியில வந்திருக்கீங்க. நீங்க நரகத்துல இருந்து வெளில வந்துட்டீங்க, இப்ப நீங்க சொர்க்கத்துக்கு தானே போகணும். சரி, சொர்க்கத்துக்கு போக வேண்டாம், நரகத்துல இருந்து வெளில வந்துட்டோம் அப்பாடா அப்படின்னாது இருக்கணும். மறுபடியும் போய் நரகத்துல மாட்டீங்கன்னா அது எப்படி சரியா வரும்? அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயம் ரவியோட நிலைமை இருக்கு. உண்மையா சொல்ல போனா பல தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், முதல்ல சொல்றேன் கேளுங்க, நடிகர்கள் இதுவரைக்கும் தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சு தயாரித்த நடிகர்கள் அந்த காலத்துல இருந்து தியாகராஜ பகவதர்ல இருந்து, சந்திரபாபுல இருந்து, சாவித்திரியில இருந்து இன்னும் பலர் வந்து சக்சஸ் ஆனதா சரித்திரமே கிடையாது. இப்ப லேட்டஸ்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்ப தனுஷ் படம் தயாரிப்பு வண்டர்பேர்ட் படத்துல இருந்து தயாரிச்சாரு. அவர் வந்து படத்து தயாரிப்பு நிறுவனத்தை வந்து நடுவில் மூடிட்டார். காலா அது இதுன்னு எடுத்து பெரிய நஷ்டம், மூடிட்டார். மறுபடியும் இப்ப படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. புரியுது? இதே மாதிரி சிவகார்த்திகேயன் ஆரம்பத்துல நடிக்க வந்தப்ப பாத்தீங்கன்னா ஆர்டி ராஜா நண்பரோட உதவியோட படங்கள் தயாரிச்சாரு. என்னாச்சு? 90 கோடி ரூபாய் 80 கோடி ரூபாய் கடன் சுமை வந்து அவர் மேல வந்துருச்சு. அதை அடைக்கிறதுக்கே பெரும்பாடுபட்டாரு. ஸோ தயாரிச்ச நடிகர்கள்லாம் வந்து தயாரிப்பாளர்களா மாறி தயாரிப்பாளர்களா சக்சஸ் ஆன சரித்திரமே கிடையாது. இது ஒரு பக்கம் விட்டுருங்க, நீங்க தயாரிப்பாளர்களே பாத்தீங்கன்னா சக்சஸ் ரேஷியோ வந்து கம்மி. அதாவது வந்து பல வருடங்களா வந்து எத்தனையோ தயாரிப்பு நிறுவனங்கள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் சினிமால இருக்காங்களா அப்படின்னா இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஒண்ணுமே இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு தானு மட்டும்தான் இன்னைக்கு இருக்காரு. ஒரு சத்யஜோதியில வந்து இன்னைக்கு வந்து படங்கள் எடுக்கிறாங்க. 2 தயாரிப்பு நிறுவனத்தை தவிர வேற எந்த தயாரிப்பு நிறுவனம், பழைய தயாரிப்பு நிறுவனத்தை நீங்க உதாரணம் காட்டவே முடியாது. யாருமே இல்ல. ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன்ல இருந்து ஏஎம் ரத்னல இருந்து எல்லாருமே வெளியில போயிட்டாங்க. அதாவது நீங்க வந்து இன்னைக்கு வந்து தொடர்ந்து படங்கள் எடுக்கிறத பத்தி பேசுங்க. ஏதோ 1-2 படங்கள் ஜீவா காண்டி ஒரு படம் தயாரிக்கிறாங்க, மறுபடியும் படம் எடுக்கிறாங்க, அது வந்து பிரச்சனை கிடையாது. நீங்க தொடர்ந்து படம் எடுக்கிறாங்களா? தானு எடுக்கிறாரு, சத்யஜோதி எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். வேற யாரும் இல்லை. பழைய தயாரிப்பாளர் நான் சொல்றேன், சினிமா தெரிஞ்ச சினிமா தயாரிப்புல பல வருடங்களா இருந்த தயாரிப்பாளர்கள். ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன்ல இருந்து ஏஎம் ரத்னத்துல இருந்து இன்னும் பிரபலமான நிறுவனங்கள்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் விடுங்க சார். 1000 கோடி ரூபாய்க்கு மேல முதலீடு கொண்டு வந்தாங்க. யார்? லண்டன்ல இருந்து லைக்கா. இன்னைக்கு 1000 ரூபாய் கூட கையில திருப்பி எடுத்துட்டு போக முடியாம மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா லண்டனுக்கே போயிட்டாங்க. பெரிய பெரிய வந்து கார்பரேட் நிறுவனம். அவங்களுக்கே இது நிலைமை இன்னைக்கு சினிமாவில் அப்படி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கவனமா இருக்க வேண்டியிருக்கு. சினிமா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலையில இந்த மாதிரி வந்து ஜெயம் ரவி வந்து ஒரு ஆபத்தான முடிவு தான் எடுத்திருக்கிறார். அது யார் பேச்சை கேட்டு எடுத்தார் என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அது மிகப்பெரிய ஆபத்தான முடிவு. எத்தனையோ தயாரிப்பாளர் வந்திருக்காங்க சார். அதாவது வந்து சாய் மீரா அப்படின்னு ஒரு தயாரிப்பு நிறுவனம், உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 15 படம் தயாரிக்கிறேன்னு சொல்லி 15 படத்துக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து 15 படம் வந்து தொடங்கினாங்க. 1-2 படங்கள் வந்ததோட மற்ற எல்லா படங்களும் அப்படியே போயிடுச்சு. அந்த கம்பெனி மூடு விழா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம இந்த தயாரிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கா இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி ஜெயம் ரவியோட ஹீரோ மார்க்கெட் ஸ்டெடியா இருக்கான்னா ஸ்டெடியா இல்லை. சினிமாவாவது நல்லா இருக்கா? ஒரு படம் எடுத்தா எல்லா படம் வித்துறது போயிருது அப்படின்னு சினிமாவாவது நல்லா இருக்கா அப்படின்னா சினிமாவும் நல்லா இல்லை. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஜெயம் ரவியோடைய இந்த முடிவு ஒரு ஆபத்தான முடிவு தான். அதாவது கோமாளி படத்துல வந்து ஜெயம் ரவி நடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து கோமாளியா வச்சு பலர் வந்து பாத்தீங்கன்னா சதுரங்க வேட்டையில காய் நகர்த்துற மாதிரி வந்து ஜெயம் ரவி நகர்த்துறாங்க.
அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது வந்து ஜெயம் ரவி குடும்பத்தாருக்கு இது விருப்பம் இல்லை. இது படம் தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்கிறது, கெனிஷாவோடைய திருமணம் செய்து கொள்றது, இதெல்லாம் விருப்பம் இல்லைங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியுது. ஸோ யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேங்கிற மாதிரி ஜெயம் ரவி வந்து அடுத்தடுத்த நகர்வுக்கு நகர்ந்து போறாரு. இது கூட நம்மளுடைய வேதனையோட வெளிப்பாடு தான். அதாவது ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர். அதாவது பல பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூடா, திமிரா எப்படி எப்படியோ இருப்பாங்க. அவங்க எக்கெடு கெட்டு போறாங்கன்னு நம்ம விட்டுறலாம். ஆனா ஜெயம் ரவி மாதிரி வந்து நல்ல மனிதனா இருக்கிற ஒருத்தர் வந்து தவறான சிக்கல்ல போய் மாட்டிக்கூடாது. அதாவது வந்து நீங்க வந்து வெளியில ஓடி வந்து தப்பிச்சு வந்து புதகுழியில சிக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட ஆசை. நீங்க ஜெயம் ரவிக்கு ஒரு நல்லெண்ணத்தோட வந்து அவர் புதக்குழியில விழக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவருடைய முன்னாள் மனைவி பாத்தீங்கன்னா இன்ஸ்டா ஸ்டோரியில சமீபத்துல கெனிஷாவோட ஜெயம் ரவி அவர்கள் வந்து திருப்பதி போயிருந்தாரு சாமி கும்பிடுறதுக்காக. அதையே மென்ஷன் பண்ணி நீங்க வந்து மனிதனை ஏமாத்தலாம், நான் கடவுளை ஒருபோதும் ஏமாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து முன்னாள் மனைவின்னு சொல்லிட்டீங்க. அதாவது அவங்கள வந்து முன்னாள் மனைவின்னு சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா கோர்ட்ல வந்து கேஸ் வந்து நிலுவையில இருக்கு. ஆனா மனைவி இன்னும் தீர்ப்பு சொல்லக்கூடாது, ஆகல. மனைவி முன்னாள் மனைவின்னு சொல்லக்கூடாது இல்லையா? சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா சார், ஜெயம் ரவி ஏதாவது ஒன்று பண்ணாருன்னா உடனே வந்து அவங்க ட்வீட் போடுறதோ ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போடுறதோ அவங்க வழக்கமா வச்சிருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு ஸ்டோரி போட்டாங்கன்னா அதுக்கு வந்து இவர் வந்து ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போடுறாரு. இது வந்து வழக்கமா 2 பேருக்குள்ள நடந்துட்டு இருக்கிற போரா இருக்கு. So கோர்ட்லயே இதெல்லாம் சொல்லிட்டாங்க நீங்க மாத்தி மாத்தி இப்படி போடக்கூடாது, சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீதிமன்றத்திலே சொல்லிட்டாங்க. நீதிமன்றத்தை சொன்னதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா அவங்க நேத்தி பூஜை போட்டது இவங்க ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் சொன்னேன்ல, அதாவது வந்து சுஜாதா விஜயகுமார் வந்து ஜெயம் ரவி வச்சு தொடர்ந்து படங்கள் தயாரிச்சுட்டு இருந்தாங்கன்னு. அப்போ வந்து சந்திரபிரகாஷ் ஜெயின் அவர் வந்து பாத்தீங்கன்னா சினிமா துறையில ஒரு முக்கியமான ஃபைனான்சியர். அவர் வந்து கிட்டத்தட்ட 45 வருஷமா பல படங்களுக்கு, பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைனான்சியர். அவர்கிட்ட தான் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி வச்சு சுஜாதா விஜயகுமார் தயாரிக்கிற படங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபைனான்ஸ் போடுவாங்க வழக்கமா. இவங்களுக்குள்ள இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதே இது வெளியில தெரியறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நான் ஜெயம் ரவி வச்சு இன்னொரு படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்சியர் சந்திரபிரகாஷ் ஜெயின் கிட்ட போய் 5 கோடி ரூபாய் முன்பணம் வாங்கியிருக்காங்க. இப்ப அந்த சந்திரபிரகாஷ் ஜெயின் என்ன கேட்கிறாரு சுஜாதா விஜயகுமார்ட்ட, அம்மா நீங்க இந்த மாதிரி ஒரு 5 கோடி ரூபாய் வாங்கியிருக்கீங்களே, அதுக்கு வட்டியும் கட்ட மாட்டேங்கிறீங்க, பணத்தையும் திருப்பி தரல, என்னம்மா செய்யறது அப்படின்னு கேட்டா அதுக்கு சுஜாதா விஜயகுமார் என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் என் மருமகன் ஜெயம் ரவிட்ட கொடுத்துட்டேன், அவர்கிட்ட போய் கேட்டுங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி? இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க ஆர்த்தி? அதெல்லாம் வந்து அதாவது வந்து சார் வந்து பிரச்சனை வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நமக்கு வந்து எப்படின்னா நமக்கு ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்க பிரியறத பத்தியும் நமக்கு வந்து ஒரு கருத்து கிடையாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதே மாதிரி வந்து ஜெயம் ரவி கெனிஷா இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போறாங்களா இதெல்லாம் நமக்கு தெரியாது. நண்பர்கள்னு சொல்றாங்க. அவங்க ஜெயம் ரவி வந்து என்னுடைய கிஃப்ட் கெனிஷாங்கிறாரு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதை பத்தி நம்ம ஒன்றும் பேச போறது இல்லை. என்னன்னா ஜெயம் ரவி ஒரு நல்ல நடிகர். அவர் வந்து சிக்கலுக்குள்ள மாட்டிக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 கோடி ரூபாய் சந்திரபிரகாஷ் ஜெயின் கொடுக்க வேண்டிய பணம், இது இல்லாம பாத்தீங்கன்னா 6 கோடி ரூபாய் முன்பணம் 2 படத்துக்கு வாங்கினார் இல்லையா, ஒரு தயாரிப்பாளர் கோர்ட்ல போட்டிருந்தார் இல்லையா, அந்த வழக்குல ஒரு தீர்ப்பாயிருக்கு. அது என்ன அப்படின்னா இவருடைய ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பாயிருக்கு. ஸோ இவருடைய சொத்துக்கள் வந்து அதனால வந்து அவர் அட்டாச் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இப்படி வந்து ஆல்ரெடி சிக்கல்ல இருக்காரு. மேலும் சிக்கலை வளர்த்துக்க கூடாது, படம் தயாரிக்கிறேங்கிற பேர்ல பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நம்ம பேசுறோமே தவிர வேற எந்த சிந்தனையும் நமக்கு கிடையாது. ஜெயம் ரவி பட தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை என்னோட பயன்படுத்திக்க மிக்க நன்றி சார். Yeah.